Hello my dear subscriber and viewers, welcome back to Akshara Akshita 2023 channel. இந்த வீடியோல நான் உங்களுக்கு என்ன ஷேர் பண்ண போறேன்னா CPC இப்போ ஆல்ரெடி எழுதி இருக்கிறவங்க CEUs வந்து எதுக்காக சப்மிட் பண்ணனும், CEU சப்மிட் பண்ணலனா நம்மளுடைய CPC credential வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்களா, கேன்சல் பண்ணிடுவாங்களா aapc சைடுல இருந்து, அதனுடைய டீடைல்ஸ் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல தெளிவா சொல்ல போறேன். ஸோ ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னோடய ஃபியூச்சர்ஸ் வேல்யூபிள் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே காய்ஸ், நம்ம இப்போது CEUஸோடைய எதுக்காக பார்க்கணும், எங்கே பார்க்கணும், எப்போல்லாம் சப்மிட் பண்ணுற டேட் வரும், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் உங்கள் லைவ் ஷோவாக காமிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் CEU யாரெல்லாம் CPC கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருமே 2 years ஒன்ஸ் வந்து CEU சப்மிட் பண்ணணும். ஸோ நம்ம ஏபிசியோடைய நம்மளோட ஓன் லாகின்ல போயிட்டு எந்த இடத்துல CEUs பார்க்கணும், எப்போ சப்மிட் பண்ணுற டேட்டு, அது எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த CEUஸை மெயின்டைன் பண்ணலாம் ஏபிசியோடைய நம்ம சர்டிஃபிகேஷன் கேன்சல் பண்ணிவிடுவாங்களா? ஸோ ஆமாம், கண்டிப்பாக கேன்சல் பண்ணிவிடுவாங்க. CEUs 2 years ஒன்ஸ் வந்து CEUs வந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். அப்படி மெயின்டைன் பண்ணாமல் அதை கண்டுக்காமல் இருக்கிறவங்க அதை சப்மிட் பண்ணலைன்னா அவங்களுக்கு நம்ம டேட்டு கொடுத்ததுலேருந்து ஒரு 60 days 3 month, ஸோ 3 month நம்மளுக்கு க்ராஸ் பீரியட் கொடுப்பாங்க. அதுக்கும் மேலே நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் மெயில் பண்ணிகிட்டே இருப்பாங்க, உங்களோட CEU டேட் வந்துருச்சு சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சப்மிட் பண்ணலைன்னா கண்டிப்பாக உங்களுடைய CPCயோடைய சர்டிஃபிகேஷனை கேன்சல் பண்ணி மெயில் பண்ணிவிடுவாங்க. ஸோ உங்கள் லாகினை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்கள் பேருக்கு பக்கத்தில் CPCன்னு இருக்கவே இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக தான் CPC எக்ஸாம் எழுத வேண்டியது வரும். ஸோ CEUs யாரெல்லாம் CPC கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே கம்பல்சரி CEUs வந்து 2 years ஒன்ஸ் அட்டென்ட் பண்ணி நம்ம சப்மிட் பண்ணி ஆகணும். அந்த CEUs வந்து எப்படி நம்ம டோட்டலாக பார்க்குறது, எங்கே ஆட் பண்ணுறது CEUsன்றதை பார்க்கலாம். ஸோ உங்களோடது CPCயோடைய ஏபிசியோடைய வெப்சைட்டு உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணதுக்கப்புறம் அந்த ரைட் சைட் கார்னரில் உங்கள் நேம் வரும். ஸோ உங்கள் நேமுக்கு கீழே இந்த லிஸ்டெல்லாம் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த லிஸ்ட்டில் சர்டிஃபிகேஷன் அண்டு CEUஸ்ன்னு இருக்கு இல்லையா, அந்த சர்டிஃபிகேஷன் CEUஸை வந்து கிளிக் பண்ணணும். ஸோ இதில் தான் நம்மளுடைய எல்லா டீட்டெயில்ஸும் ஓப்பன் ஆகும். நம்ம எப்போ CEU சப்மிட் பண்ணுறது, எவ்வளோ CEU சப்மிட் பண்ணுற டீட்டெயில்ஸு ஓப்பன் ஆகும். ஸோ இது ஓப்பன் பண்ண உடனே இந்த லெஃப்ட் சைடு கார்னரில் இந்த டோட்டலாக எத்தனை CEUs இருக்குது, அது எப்போ டியூ டேட்டுன்றது காமிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ இது எல்லாருக்குமே மாறும். ஸோ யாருக்கு என்னென்ன டேட்டு கொடுத்துருக்காங்களோ எவ்வளோ CEUs வந்து அட்டன் பண்ணணுமோ அதை வந்து நம்ம அட்டன் பண்ணணும். இந்த ரைட் சைடு கார்னர் இருக்குது இல்லையா, இங்கே சப்மிட் CEUs இருக்குது பாருங்கள். இந்த சப்மிட் CEUs வந்து இப்போ ஓப்பன் ஆகாது, ஆட் CEUs மட்டும்தான் விசிபிளில் காமிக்கும். எப்போ அது ஓப்பன் ஆகும்னா நம்ம இந்த லெஃப்ட் சைடு கார்னரில் டியூ டேட் பார்த்தோம் இல்லையா, இதுதான் CEUஸோடைய நம்ம சப்மிட் பண்ணுற டேட்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன டேட் கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டுக்கு தான் இந்த சப்மிட் பட்டன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ டோட்டலாக எத்தனை இருக்குது, இந்த 45 CEUs இந்த டேட்டுக்கு சப்மிட் பண்ணி ஆகணும். ஸோ அந்த டேட்டு வந்ததுக்கப்புறம் தான் இந்த சப்மிட்டுன்ற CEUஸோடைய பட்டனு ஓப்பன் ஆகும். அது வரைக்கும் நமக்கு ஹைடில் இருக்கும். பக்கத்தில் இருக்கிற ஆட் பட்டனை வச்சு நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ இதுதான் நான் இது வரைக்கும் என்ட்ரு பண்ண CEUஸோடையது. ஸோ நம்ம எவ்வளோ தூரம் என்ட்ரு பண்ணியிருக்கோம், ரிமைனிங் எவ்வளோ தேவைப்படுது, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த கீழே கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டேட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து சப்மிட் CEUs வரும். ஸோ சப்மிட் CEUs கொடுத்தனாக்கா நம்மளுக்கு சப்மிட் ஆகிடும். ஸோ அந்த டேட்டு இப்போ நான் ஏற்கனவே சப்மிட் பண்ணியிருக்கிறது 2022லேருந்து 24 வரைக்கும். ஆல்ரெடி நான் 22க்கு முன்னாடியே நான் சப்மிட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஃப்யூச்சரில் எனக்கு எவ்வளோ நாள்னா 22லேருந்து 24 வரைக்கும் இல்லை டியூரேஷன்ஸ் வந்து நான் வந்து CEUs வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ எல்லாருக்குமே வந்து அங்கே டேட்டு கொடுத்துருப்பாங்க. சைடில் எத்தனை CEUs நீங்கள் சப்மிட் பண்ணணும், அந்த எந்த டேட்டுக்குன்னு பார்த்துட்டு அந்த டேட்டை தான் நம்ம கிளிக் பண்ணணும். CEUsன்றது மேண்டட்ரி. அது என்னென்னா நம்மளுக்கு கோடிங் எப்போதுமே அப்டேட்டடாக இருக்கணும். ஸோ என்ன சேஞ்சஸ் கோடிங்கில் நடந்தாலோ, என்ன டெலிஷன்ஸ் நடந்தாலோ, என்ன கைட்லைன்ஸ் மாறினாலும் நம்ம அந்த ஒரு கோடிங்கில் அப்டேட்டடாக இருக்கணுன்றதுக்காக தான் CEU சப்மிட் பண்ணுறது. ஓகே, CEUsன்னு தெரிஞ்சிச்சு, அது எப்படின்னா CEU சப்மிட் பண்ணணும்னா என்னது, அது எங்கேருந்து எடுக்கணும்,
அந்த CUs வந்து நம்ம எங்கேருந்து ஆட் பண்ணணும். ஸோ CUஸ்ன்ற ஆட் பண்ணுறது இங்கே இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன, எங்கேருந்து நம்மளுக்கு CUஸ்லாம் கிடைக்கும்? ஃப்ரீ CUஸ்ன்றது ஒரு எக்ஸாம் மாதிரி. ஸோ மாதம் மாதம் ஒரு ஒரு நம்மளுக்கு ஏபிசிலே ஃப்ரீ CUs வந்து கிடைக்கும். அது 20 கொஷின்ஸ் இருக்கும். அந்த 20 கொஷின்ஸை வந்து நம்ம அட்டன் பண்ணி நம்ம மாதம் மாதம் ஒரு CUs சேர்த்து வச்சுக்கிட்டே வரணும். ஸோ ஏபிசியில் கிடைக்கிற CUs இல்லாத நம்ம அடிஷ்னலாக வந்து வேறு எங்கேயாவது CUs கிடச்சிச்சுன்னா அந்த CUஸோட இண்டெக்ஸ் நம்பரை டேரெக்டாக இங்கே ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி CUஸ்ன்றது ஒரு எக்ஸாம் மாதிரி, ஒரு டெஸ்ட்டு மாதிரி, மல்டிபிள் அட்டெம்ப்ட் இருக்கும். ஸோ அதை நம்ம எழுதி ஒரு CUஸை ஆட் பண்ணணும். இல்லைன்னா நம்ம வெபினர் எங்கேயாவது அட்டன் பண்ண போனாக்கா நம்ம அதில் இருக்கிற அட்டன் பண்ணாக்கா சர்டிஃபிகேஷனும் கிடைக்கும், CUஸும் கொடுப்பாங்க. CUஸ்னால் இண்டெக்ஸ் நம்பர் ஒன்று கொடுப்பாங்க, டேட்டு கொடுப்பாங்க. அதை இங்கே ஆட் பட்டன் இருக்குது இல்லையா, அந்த ஆட் பட்டனில் நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ அந்த ஆட் பட்டனை கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பேஜில் தான் நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற இண்டெக்ஸ் நம்பரை வந்து நம்ம கிளிக் பண்ண போகிறோம். இண்டெக்ஸ் நம்பர் ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல தான் இண்டெக்ஸ் நம்பரை எக்ஸாமே நம்ம அட்டன் பண்ணாமல் நம்ம கம்பெனியில் நம்ம கண்டக்ட் பண்ணுறாங்களா, இல்லை நம்ம ஏபிசிலே கண்டக்ட் பண்ணுவாங்க, லோக்கல் சாப்டரை நம்ம செட்டிங்ஸ் பண்ணி வச்சா நம்மளை வந்து மெயில் வரும். ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு போய் நம்ம ஒரு ப்ரெசன்டேஷன் அட்டன் பண்ணும்போது அங்கே இருக்கிற நாலேஜும் கற்றுக்கும், இந்த நாலேஜுக்கான சர்டிஃபிகேட்டும் கிடைக்கும். அவங்க இந்த வெபினர் அட்டன் பண்ணால் இந்த 2 CUs கொடுப்பாங்க. ஸோ அதனுடைய இண்டெக்ஸ் நம்பர் கொடுத்துருவாங்க, டேட்டு கொடுத்துருவாங்க. அதை வந்து இங்கே ஆட் பண்ணணும். ஸோ இங்கே ஆட் பண்ணிவிட்டு ஆடுன்னு பட்டன் கொடுத்தா நம்ம லிஸ்ட்டில் போயிட்டு ஆட் ஆகிடும், CUs லிஸ்ட்டில். ஓகேவா? ஸோ இது வந்து நம்மளுக்கு ஏஐபிசியில் கிடைக்காத வெளியிலேருந்து CUs வாங்கினா இப்படி தான் ஆட் பண்ணணும். ஏஐபிசிலேருந்து ஃப்ரீ CUs கிடைக்கிறத வந்து நம்மளா வந்து அந்த டெஸ்ட்டு அட்டன் பண்ணாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஆட் ஆகிட்டே வரும். அந்த ஃப்ரீ CUs வந்து எங்கேருந்து எப்படி நம்ம ஏஐபிசிலேருந்து அட்டன் பண்ணுறது, எந்த இடத்துல போய் பார்க்குறதுன்றது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் அண்ட் லைக் மை வீடியோஸ் டு ரீச் மெனி பீப்புள்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.